தனி மிளகாத்தூள். என்னது தனி மிளகாத்தூள் பேச வராண்ணா எடுத்து கொடுக்குறியா பாஸ்? மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் என்ன போட்டு கரம் மசாலா இல்லைங்க தப்புங்க பூராத்தையும் அழிங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் தயிர், எல்லாத்தையும் சேர்த்து மிக்சிங் பண்ணிக்கணும். ஊற வைக்கணும். மிக்ஸ் பண்ணி 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்குள்ளே இவங்க என்ன ஆகினா உப்பை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடும். என்னாச்சு உப்பை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டால் கொட்டாய் வர்றேன். பொன்னமராவதியில் இருக்கோம். பொன்னமராவதி கேட்க வந்தீங்க. சரி இன்றைக்கி லீவு. சரி பசங்களாம் சேர்ந்து ஒரு 4 பேர் கறி எடுத்து சமைப்போம்டா அப்படின்னாங்க. சமைக்கலான்னு சிக்கன் வாங்கிட்டு அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் அது வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். ஏங்கண்ணா உள்ளுக்குள்ள போவா? நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சனிக்கிழமை வேறு இப்போ நம்ம சிக்கன் வாங்க வந்திருக்கோம். 4 பேர் இருக்கோம். அவங்க தங்கச்சி ஒன்று இருக்குது, அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். எங்களுக்கு வாங்கிட்டு அப்படியே உங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். 500 மீட்டர் அடே உண்மையே சொல்லு கூட தாட்டா வரும். அது போனுங்க இன்னும் 6 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க போகணும். நான் நடந்து போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு 2 பேரும் இன்னும் வரல. அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்படி கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி இந்த இடத்த வச்சிடலான்னு சொல்லி இது வந்து கருவேப்பிலை ஒரு இடத்துல போட்டு இது வந்து கடைசி 10 மணிக்கு கட் பண்ணி வச்சிரோமா? அப்போதைக்கு கட் பண்ணிக்கிறோம். புதினா வேணாஞ்சி. சரி ஓகே. வீடியோ போயிட்டுருக்கு. வீடியோ போகட்டும். நான் போகணுமே உள்ள தெரிஞ்சுங்க எல்லாம் கொடுங்க. நியாயம் பண்ணுறேன். காய்கறிலாம் வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாத்திரத்தையும் நம்ம சிக்கனையும் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வாங்க சமைக்க போகலாம். இந்தா சாப்பிட்றோம். அது சாப்பிட நீ சாப்பிடுமா? கொஞ்சம் நிறையா போட்டு வந்தோம். அதுதான் சாப்பிடல எலும்பு. அலசு நல்லா அலசி நல்லா ரத்தக்கரை போகிற வரையும் அலசுங்க. சமைச்சா ஆமாம் எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த வாரம் தாம்மா லீவே விட்ருக்காங்க. சிக்கனை ஒரு டைம் அலசினா பத்தாதுன்னு சொல்லி 2வது டைம் நல்லா அலசிட்டு இருக்கோம். அலசி முடிச்சாச்சு. இப்போ அடுப்பை எடுத்து சரி பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும். ரொம்ப நாளாச்சு நாங்கள் தோப்புக்கு வந்து சமைச்சு. ஸோ அதுதான் கல் அந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்கோம். குழி வெட்டி செட் பண்ணி முடிச்சுட்டு
அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன் ஆயிடுச்சுடா. எப்படி இப்போ கையில் சுத்தமான நல்லெண்ணெய். எத்தனை எம்எல் போட வேண்டியது லவங்கப்பட்டை. கயிறு எடுத்துட்டு வரவா? எல்லா பொடியும் எடுத்துவாங்க. மஞ்சத்தூள் இல்லாமல் அப்போ இங்கே உட்காந்து பண்ணுடா. இன்னும் உட்காந்து பண்ணுங்க. இங்கே எடுத்துட்டோம். கலர் மஸ்தியெல்லாம் போட்டிருக்காங்க. கஸ்தூரி மஸ்தி பட்டையை நிறையா போட்டுறாருன்னு இனிச்சு கிடக்கும். பட்டையை வந்து கொஞ்சமாக தண்ணி அப்படியே பிடிங்க வடிங்க கறியை மட்டும் பிடிச்சிங்க. ரெண்டு பேரும் அடுத்து போகிறது கருவேப்பிலை. கொஞ்சோடு கருவேப்பிலை நாங்கள் தந்தாங்க. பொடி ஒன்று போடுங்க. என்ன போகணும் சில்லி பொடி போடுங்க. பச்சை உட்காருங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் இங்கிட்ட ஒரு பக்கம் மேரினேட் பண்ணுறேன். நிறைய இருக்கா அடுப்பு கொஞ்சம் இருக்குது கம்மியாக இருக்குது. எதுக்குங்க வச்சு இப்போதான் வெங்காயமாக போடுறேங்க. எல்லாம் கடமை ரொம்ப போட்டால் வெங்காயம் இருக்கா. சரி பொருளாக போட்டு உப்பு கொடுங்க. தேடி உப்பை தேடி இருக்காப்லையா? மஞ்சப்படி லைட்டா சின்னமா வேஸ்டா போகணும். மஞ்சப்பொடியெல்லாம் கம்மியாக போட்டாங்க. படம் பார்த்தீங்க இங்கே பாரு இது எப்படி மஞ்சப்பொடி போட்டுக்கிருக்காப்லேன்னு. தண்ணி லைட்டாக இருக்கிறோம். லைட்டாக போடணும். என்ன இல்லை ரொம்ப ட்ரை ஆகும். பட்டையெல்லாம் போடாமல் கூட கொட்டை அந்த கொட்டை அதிகமாக போடணும். எடுத்து கொடுக்குறியா பாஸ்? மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் என்ன போட்டு கரம் மசாலா. இல்லைங்க தப்புங்க பூராத்தையும் அழிங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் தயிர். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சிங் பண்ணிக்கணும். ஊற வைக்கணும். மிக்ஸ் பண்ணி 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்கன்னா உப்பை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடும். என்னாச்சு உப்பை வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு கூட்டம் போயிருக்கு. தேடியா பாஸ் ஒவ்வொன்றும் என் சைஸ் இருக்குது பாஸ். எதுக்கு இது தண்டி எப்படி இந்தோ அந்த பையன் தான் நமக்கு கறி வாங்க தெரியாத ஆளை கறி கடைக்கு அனுப்புனா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவார். இல்லை வாங்கினதெல்லாம் சரிதான். என்ன செய்ய போகிறோம் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு பீஸு மாற்றிக்கிங்க. இது தண்டி இது தண்டியாக இருக்குங்க. போடணும்ல அவசியம் இல்லை. வந்து இங்கே இருக்க உருவாகல பெருசு ஒன்று ஒன்றும். 100 கிலோ 150 கிலோ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ். ஒரு பீஸில் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சட்டி. ஓகே நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். கறியில் சாறுற அளவுக்கு உப்பை போட்டுருங்க. ஆனால் பயவலை உப்பு போடலை வைக்கல. அதனால தான் அங்கே தயிர் போட்டிருக்கேன். தயிருக்கு போட்டால் உப்பு சரியாக வந்துடுமா? அது மீன் காம்பினேஷனாக இருக்குது. குழம்புல போடும். சுக்கான்னு சொல்லு. குழம்புக்கு போயிட்டீங்க சீராடா. என்ன செய்யறேன்னு தெரியுமா முதல்ல சொல்லுங்கள். சிக்கன் சுக்கா. சுக்கா இதுதான் உங்களோட சுக்கா. எல்லாம் பீஸ் மாதிரியே தெரியும். மீன் மேல் இருக்குதா? மீன் மேக்கர் அது. இது வந்து இங்கே தெரிஞ்சு சிக்கன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் மாதிரி நெசவானே அப்படி தானே இங்கே வருது. அவன் உருவத்துக்கு ஏற்றாப்புல பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. அதனால ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை. இதே இங்கே பாருங்க. என்னது இது? இது பாருங்க வால் பகுதி மாதிரி இருக்கு. ஓகே ஊரட்டும். நல்லா நம்ம டீம் என்ன பண்ணுறீங்க? போய் உப்பு வாங்கிட்டு வந்துடும். வாங்க போவோம்.